ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி கொழுக்கட்டைக்கு பூர்ணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சதுக்கப்புறம் அது குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு கையாலே நல்லா மசிச்சு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதில் தேங்காய், நமக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கிட்டு வெள்ளத்தை நல்லா நசுக்கி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வாங்குகிற வெள்ளத்தில் கல்லெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து தான் வாங்குவோம். வெள்ளத்தை நல்லா துருவி வச்சு நசுக்கி வச்சு அதில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் கிண்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 3/4 கிலோ வெல்லம் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அது நல்லா அப்படியே இருக்கணும். பூர்ணம் நல்லா கெட்டியாகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி செய்யணும்னு பாருங்கள். பூர்ணம் அப்படியே அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது நம்ம. அப்படியே நல்லா அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெல்லம் மெல்ட் ஆகி அப்படி தண்ணி மாரி வரும். அப்புறம் போக 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 கொஞ்சம் இறுகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பூர்ணம் நல்லாயிருக்கும். இது கடலப்பருப்பு, தேங்காய், வெல்லம் மட்டும்தான். ஏலக்காய் போட்டது காட்டில் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் எடுக்க முடியல. அப்படியே நம்ம கிண்டிட்டு இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூர்ணம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இது. அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நாங்கள் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் வைத்தீஸ்வரன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்து இப்போ கொஞ்சம் வெல்லம் மெல்ட் ஆகி அப்படியே வந்திருக்கு, தண்ணியாக ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. நான் பூர்ணம் செய்ய செய்ய பாப்பா தான் வீடியோ எடுக்கிறா. அப்படியே கிண்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். இப்போ தண்ணியாக இருக்குது பாருங்கள். போக 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 அப்படியே இனிக்கணும். அது தேங்காய், கடலப்பருப்பு, வெல்லம், அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பூர்ணம். இப்படி தான் செய்வோம் நாங்கள் பூர்ணம். ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் நான். பாருங்கள், அப்படியே தண்ணியாக இருக்கா. போக 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 தான் அப்படியே இருக்கும் பாருங்கள். இன்னொரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பூர்ணம் ரெடியாக வரத்துக்கு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். போக போக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பூர்ணம். பாருங்கள் பூர்ணம் ஓகே. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பூர்ணம் ரெடி ஆகிடும். அப்படியே கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பூர்ணத்தை கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாச்சா அடி பிடிச்சிரும், பூர்ணம் வீணாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியமாகிடுச்சு பூர்ணம். அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்கும் இந்த பதம் தான். இறக்கி வச்சா கொஞ்சம் இப்போ இறக்குனா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் இறக்கி வச்சோம்னா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த உருண்டை உருட்டுறதுக்கு பூர்ணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள் பூர்ணம் பார்க்குறதுக்கே. இப்போ பச்சரிசி மாவு ஃப்ரெண்ட்ஸ். நான் பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மில்லில் கொடுத்து இடிச்சிட்டு நல்லா வேக வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு ஒரு நாள் நல்லா காய வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், கொழுக்கட்டையும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேயே ரெடி பண்ண மாவு தான் பச்சரிசி மாவு. இப்போ நம்ம வேணுங்கிற அளவு மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வெந்நீர் சூடாக ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை மாவுக்கு நல்லா கொதிக்க ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் பூர்ணத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவு மாவுக்குள்ள வைக்கிறதுக்கு உருட்டி வச்சுட்டேன் ஏற்கனவே. அங்கே பாருங்கள், கொஞ்சம் வெந்நீர் அப்படியே கொதிக்க ஊற்றி நல்லா கொதிக்க சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கையை வைக்கவே முடியல. பார்த்து மெதுவாக பிசைஞ்சிக்கணும். தண்ணி நல்லா சூடாக கொதிக்க இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பிசைகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு தடியாக ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு மாவு தண்ணியாக போய்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு குட்டீஸ் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருந்து ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே மெதுவாக அப்படியே வெந்நீர் சூடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்நீர் ஆறிடக்கூடாது, தண்ணி சூடாக இருக்கணும். அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றி எப்படி மாவு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா தண்ணியாக போய்டும் மாவு. அப்புறம் மாவு போடணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசைஞ்சது இந்த அளவுக்கு தான் இருக்கணும். சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா. பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது மாவு.
அப்போ வந்து இட்லி தட்டில் வந்து நல்லெண்ணெய் தடவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை அதெல்லாம் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். அது நல்லெண்ணெய் தடவிக்கிட்டோம்னா கொழுக்கட்டை அதில் ஒட்டாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் கொஞ்சம் தடவிக்கணும். நம்ம கையிலையும் கொழுக்கட்டை செய்கிறப்ப நல்லெண்ணெய் தடவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லா குழியிலையும் எண்ணெய் தடவிக்கணும் நல்லா. அப்போ தான் கொழுக்கட்டை ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுக்கிறப்ப 2 தட்டிலையும் தடவிக்கிட்டு நல்லா நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் தடவிக்கணும். நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்தது நம்ம கொழுக்கட்டை மாவு கையிலேயே எண்ணெய் தடவிக்கணும். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே கையாலே செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கையாலே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக உருட்டி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே குழி மாரி வரும். அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்ச மாவு பாருங்கள். அப்படியே செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன கிண்ண மாரி வரும் அழகாக. அப்படியே சுற்றி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சோம்னா அதுக்குள்ளே பூர்ணத்தை நம்ம எடுத்து வச்சு மூடி வேக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கல்யாண நாள், 10வது வருஷம் கல்யாண நாள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செய்ய வேண்டியதான் பாருங்கள். செஞ்சுட்டு பூர்ணம் நான் ஏற்கனவே சின்னதாக ஊற்றி வச்சேன்னு சொன்னேன் பாருங்கள். இதுமாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டேன் நான். அதுக்குள்ளே வந்து பூர்ணத்தை எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வச்சு அப்படியே மூட வேண்டியது தான். நம்ம வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டேன். நீங்கள் வேணால் சின்னதாக கூட செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து 2 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் வீடியோ எடிட் பண்ணி போட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே செய்ய வேண்டியது தான். கோயிலுக்கெலாம் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் லேட் ஆகிடுச்சு. எங்கள் ஊர் வைத்தீஸ்வரன் கோயிலில் பிள்ளையாரெலாம் சூப்பராக 4 வீதியும் சூப்பராக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் பாருங்கள், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அப்படியே பூர்ணம் வச்சு செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செய்கிறது இதுமாரி எனக்கு தெரிஞ்சதை ஏதோ செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கொழுக்கட்டை. அப்படியே எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா செய்ய வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு குட்டீஸும் ஒரு பக்கம் கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோவில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாப்பா உட்காந்துட்டு கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தா. என்னைய வேறு அது ஏதோ பொம்மை மாரி வேறு செய்ய சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி பொம்மை மாரி வேறு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதையும் வேக வச்சு அவளுக்கு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொழுக்கட்டை மாரி மிளகு கண் வைக்கணுன்னா அதுக்கு மிளகு மாரி கண்ணெலாம் வச்சு மிளகு எடுத்து வச்சு கண் மாரி வச்சு அவளுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அப்படியே செய்ய வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை ஆனால் வீட்டிலே ரெடி பண்ண மாவு தான், பாக்கெட் மாவுலாம் வாங்கலை கடையில். நல்லா சாஃப்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. அப்படியே பூர்ணத்தை எடுத்து வச்சு அதில் வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடிட வேண்டியது தான். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக மாவு எடுத்தால் மாவு தான் அதிகமாக இருக்கும். அழகாக இப்படி சின்னதாக அழகாக செஞ்சாச்சு. இப்படியே செஞ்சு நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே செய்ய வேண்டியதான் நம்ம. அப்படியே மேலே மூடிட்டா நம்ம கொழுக்கட்டை ரெடி. அப்படியே செஞ்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை. பாருங்கள், இப்படி தான் செய்வோம். இங்கே பாருங்கள், இதுமாரி தான் செய்யணும். செஞ்சுட்டு அதில் பூர்ணத்தை எடுத்து வச்சு மூடிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எப்படி செஞ்சீங்க பாருங்கள். இப்படியே தான் செய்யணும் நம்ம. அப்படியே மூடிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா பக்கமும் வச்சு பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்காரில் சின்ன பாப்பா, அது வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு. இந்த க்ரீன் கலர் சட்டை போட்டுக்க பொண்ணு தான் என் பொண்ணு. அங்கே பாருங்கள், 2 பேரும் பொம்மை செய்கிறாங்க. கொழுக்கட்டையில் பூர்ணத்தை வச்சு டெடி மாரி செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் 2 பேரும். அங்கே பாருங்கள், கண் மூக்கு எல்லாம் வச்சாவது எல்லாம் கீழே உழுவுது. திரும்ப எடுத்து வச்சு அவங்க தனியாக ஒரு பக்கம் கொழுக்கட்டை செஞ்சு விளையாட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், அந்த பாப்பா செஞ்சு வச்சுருக்கா பாருங்கள். மிளகெல்லாம் வச்சு ஒட்டி கண் மூக்கு வாய் அங்கே பாருங்கள், அந்த பாப்பா செஞ்சு காட்டுறா பாருங்கள். அவள் தான் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு. இந்த க்ரீன் கலர் சட்டை என் பொண்ணு. 4th படிக்கிறாங்க, அவங்க 3rd படிக்கிறாங்க. எங்கே பாருங்கள், 2 பேரும் பொம்மை மாரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வேலை தான் பார்த்தாங்க அவங்க 2 பேரும் தனியாக ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வீடியோஸில் காட்டலை. அவங்களாம் ஏதோ ஃபோனை பார்த்து அங்கே பாருங்கள், அவங்க செஞ்சதை வேக வச்சுட்டாங்க. கொழுக்கட்டை வேக வச்சுட்டாங்க. இப்போ கொழுக்கட்டை நம்ம வீட்டில் சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. அங்கே பாருங்கள், பாப்பாவுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பாப்பா சூப்பராக இருந்ததுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.